வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீட்ரூட்டை எப்படி சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிச்சிக்கணும். நல்லா பொரியட்டும். அது கூட காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கேஷ்யூநட்டு கொஞ்சமும் போட்டுக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பும் கேஷ்யூநட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பிறகு அது கூட கொஞ்சம் நான் கருவேப்பிலை தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா முழு கருவேப்பிலையை கூட கடுகு தாளிச்சதுக்கப்புறம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது எல்லாமே மிக்சர் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் நான் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை அந்த மிக்சர் கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பீட்ரூட் நம்ம எந்தளவுக்கு நல்லா வதக்கிறோம், அது எந்தளவுக்கு நல்லா வேகுது, வெந்த பிறகு எந்தளவுக்கு நல்லா சுருண்டு வருது அப்படின்றது தான் அதோட டேஸ்ட் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டிப்ஸை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது பீட்ரூட்டுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்துக்கு போட்டிருந்தேன். இப்போது பீட்ரூட்டுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணி நம்ம ரொம்ப கம்மியாக தான் போடணும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நான் ஒரு கப் பீட்ரூட்டுக்கு, இது ஆக்சுவலி ஒரு பீட்ரூட்டு, இதுக்கு நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு அளவுக்கு தண்ணி, அதாவது 1/4 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அதிலே வெந்துடும். கொஞ்சம் தான் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போவே நம்ம பீட்ரூட் முக்கால்வாசி கிட்ட வெந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு இது மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது தான் அது அந்த ஆவி தண்ணியிலே பட்டு நல்லா வேகும். அப்போ தான் அது சுருண்டு வர பதத்துக்கு இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா சுருண்டு அழகாக வந்திருக்கு. இது கூட துருவன தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பீட்ரூட் கூட சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் கலந்து விட்டால் நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சூண்ட விடணும். அந்த பீட்ரூட்டை வேக வைக்கிறது மட்டும் பத்தாது, அது கூட தேங்காவே நீங்கள் தூவி போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பராக வரும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பீட்ரூட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து காமிக்கிறேன். நல்லா சுருண்டு அழகாக சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் அழகாக பிதிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் வரணும். ஸோ செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.